Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல நீங்க நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே ஒரு क्वेश्चन. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அது பர்த்டேக்கு ஏதாவது ஒரு gift கொடுத்திருப்பீங்க. அப்படி கொடுத்த giftலயே எது சூப்பரான giftன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க எந்த gift ரிசீவ் பண்ணதுலயே பெஸ்ட் gift இதான்ப்பா சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்படி ஒரு அமேசிங்கான கிஃப்ட ஒருத்தர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு தந்திருக்காரு. அது என்ன கிஃப்ட், அது யார் தந்தா, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்டோரி வந்து 1980s அந்த காலகட்டத்தில் நடக்குது. மும்பையிலேயே இருக்கிற டாப் பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட சன்னோட பர்த்டேக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருக்காரு. நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் வராங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் வராங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. அதுல இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் இன்வைட் பண்றாரு. அந்த குரூப்லயே வச்சு அவரு தான் ரொம்பவே வைசஸ்ட், ரொம்பவே ஒரு புத்திசாலி, ஒரு ஞானின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு ஆள் அவரும் வராரு. இவங்க எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தை கேக் கட்டிங் முடிச்ச உடனே அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் அவங்க கிஃப்ட்ஸ் தராங்க. ஒருத்தர் என்னன்னா சாக்லேட் தராரு, ஒருத்தர் என்னன்னா பணம் தராங்க, இன்னொருத்தர் வந்து டாய்ஸ், இன்னொருத்தவங்க வந்து என்ன வாங்குறதுன்னு தெரியாம அவங்க வெறும் மணி மட்டுமே கொடுத்துட்றாங்க. இந்த இப்படி சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த வைசஸ்ட் மேன் இருக்கிறாருல, இவர் வந்து ஒரு கிஃப்ட் தராரு. அது எல்லாத்தையுமே ஷாக் ஆக்கிடுது. அதாவது இவர் என்ன கிஃப்ட் தராருன்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் 25,000 rupees ஒர்த் இல்ல ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து இவர் கிஃப்டா தராரு. அந்த காலகட்டத்துல வந்து ஃபுல்லாமே பேப்பர் ஃபார்மேட்ல இருந்துச்சு. இப்பதான் டிஜிட்டலா நம்ம வாங்குறோம். அந்த காலகட்டத்துல அது வந்து பேப்பர் ஃபார்மேட்ல இருந்துச்சு. இவர் தந்த உடனே அதை வாங்கி அவங்க அப்பா ஒரு லாக்கர்ல வச்சிடறாரு. அந்த வைசஸ்ட் மேன், அந்த ஞானி மாதிரி ஒரு ஃப்ரெண்டுனால அவர் தான் இது கொடுத்துருக்காரு. சரி, இவர் இந்த பக்கம் வச்சுக்குவோம். மற்ற பீப்புள்ஸ் தந்தாங்க கிஃப்ட் இல்ல, அதாவது ஸ்வீட் தந்தாங்க, ஒருத்தங்க வந்து ட்ரெஸ் தந்தாங்க, ஒருத்தங்க வந்து டாய்ஸ், ஒருத்தங்க வந்து மணி, இதெல்லாம் தந்தாங்கல்ல. அந்த பணத்தை வந்து அந்த குழந்தை கொஞ்ச நாள்லயே செலவு பண்ணிருச்சு. அந்த போட்டுக்கிட்ட ட்ரெஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அவங்களால போட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் தூக்கி போட்டாச்சு. அப்புறம் கொடுத்த டாய்ஸ் தான் விளையாண்டுட்டு அவங்க வீட்டோட ஒரு மூலை முடுக்குல தூக்கி வீசியாச்சு. ஸ்வீட்ஸ் எல்லாம் அன்னைக்கே காலி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த எந்த கிஃப்ட்டுமே வந்து அந்த குழந்தைக்கு லைஃப்ல யூஸ்ஃபுல்லாவே இருந்தது இல்லை. இந்த 25,000 rupees கொடுத்து அவங்க வாங்கி தந்த ஷேர் இருக்கு தெரியுமா, அது அவங்க லாக்கர்லயே தான் இருந்திருக்கு. 20 வருஷத்துக்கு அது தொடவே இல்லை. அந்த குழந்தை வந்து காலேஜ் போற டைம்ல அந்த ஷேர்ஸை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அது பார்க்கும்போது அது தெரிஞ்சிருக்கு. அந்த ஷேர்ஸ் 25,000 கொடுத்த ஷேர்ஸ் வந்து 2.5 crores மாறி இருக்கு. 25,000 ரூபாய்க்கு வாங்கின ஷேர்ஸ் 2.5 கோடியா மாறி இருக்கு. அந்த ஷேர் எந்த கம்பெனியோட ஷேர் தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஷேர்ஸ் வந்து HDFC பேங்கோட ஷேர்ஸ். அதாவது அந்த காலகட்டத்துல வெறும் 400 கோடி ரூபாய் சின்ன கம்பெனியா இருந்த HDFC பேங்க் 20 வருஷம் கழிச்சு 10 லட்சம் கோடிக்கு மேல பயங்கரமா வளர்ந்து 1000 மடங்குக்கு மேல ரிட்டர்ன்ஸ், அதாவது 1 ரூபா போட்டா 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி அப்படி கொடுத்த HDFC பேங்கோட தான். அதை கொடுத்த நபர் தான் இது இருக்குல்லையே ஹைலைட். அவர் யாருன்னா ராதாகிஷன் தமானி, டிமார்ட்டோட ஃபவுண்டர், இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டர் ராதாகிஷன் தமானி. அவர் பண்ண ஒரு சின்ன விஷயம் இந்த பையனோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பையனோட என்டையர் காலேஜ் செலவு, அவனோட மற்ற செலவுகள், அவனோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து இவர் கொடுத்து இந்த ஒரு கிஃப்டே கவர் பண்ணிருச்சு. இந்த 2.5 கோடி மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வருஷம் இவனுக்கு லட்சக்கணக்கான டிவிடன்ஸும் கொடுத்துட்டு இருக்குது. இந்த அப்பா இந்த போனஸ் வச்சு நீ என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. அவர் அன்னைக்கு பண்ண சின்ன ஒரு புத்திசாலித்தனத்தால இந்த பையனோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிருச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி சாக்லேட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், பணம் இப்படி கொடுக்கறத விட ஷேர்ஸா கொடுத்தோம்னா அது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு அசெட். உங்களுக்கு வந்து லைஃப்ல அது பெருகிட்டே தான் போகும். இப்போ எப்படிப்பா ஷேர்ஸா கொடுக்கறது, இப்போ வந்து டிஜிட்டல் ஃபார்மேட் எல்லாம் சொல்றீங்கன்னு தெரியும். அவங்க பேர்ல நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுல வந்து நீங்க ஷேர்ஸ் வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணீங்கன்னா அவங்க லைஃப் அது இன்னுமே சூப்பரா சேஞ்ச் பண்ணும். வெயிட் லெட் மீ கிளாரிஃபை ஒன் திங் ஃபார் யூ. குழந்தைகளுக்கு வந்து 18 வயசு ஆகலைன்னா அவங்களால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து அவங்க பேர்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்காக நீங்க இன்வெஸ்டிங் பண்ணிட்டு 18 வயசுக்கு மேல அந்த ஷேர்ஸை வந்து நீங்க அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வந்து குழந்தைகளுக்கு கிஃப்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம், ட்ரெஸ் எதுவும் வாங்க வேண்டாம், சாக்லேட்ஸ்லாம் வாங்கி தர வேண்டாம் நான் சொல்ல வரல. அந்த ஏஜுக்கு வந்து அவங்களோட ஹாப்பினஸ் அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனா நீங்க ஆஸ் அ பேரண்டா சைட் பை சைட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேர்ல இன்வெஸ்டிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நீங்க கொடுத்த இந்த சாக்லேட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸஸை விட இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதையும் வாங்கி கொடுங்க. அட் த சேம் டைம் கொஞ்சமா இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிங்க. சரி, இதுக்கு மேல உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ஃபேமிலியோ, உங்களோட சிஸ்டர்ஸோ, பிரதர்ஸோ யாராவது ஒருத்தர் பர்த்டே வந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்க என்ன கிஃப்ட் வாங்கி தருவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. Thank you. See you in the next video.